ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு மியாவ் பியூட்டி டிப்ஸ் தமிழ். இன்றைக்கி வந்துட்டு ஒரு சூப்பரான ஸ்கின் ஒயிட்னிங் ஜூஸ் ரெசிபி தான் நான் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதுக்கு நான் எடுத்துக்கிறது வந்துட்டு கேரட் தான். நம்ம பொதுவாக கேரட்டை வெறுமனே சாப்பிட்டோம் அப்படின்னா, அந்த ராவாக சாப்பிட்டோம் அப்படின்னா 1 1/4 அது மட்டும்தான் சாப்பிடுவோம். அதுவே நம்ம சாப்பிட முடியுமான்னு தெரியல. பட் நம்ம இந்த மாதிரி ஜூஸாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு 3 நாள் நம்ம கம்பல்சரி குடிச்சிருவோம். ஸோ இது மாதிரி கேரட்டை வந்துட்டு ஜூஸாக எடுத்துக்க பாருங்கள். நான் வந்துட்டு ஒரு 4 கேரட்டை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இது கூட நான் எடுத்துக்கிறது வந்துட்டு தக்காளி, ஒரு நார்மல் மீடியம் சைஸ் தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளியுமே பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கின்னுக்கு அவ்வளோ பெனிஃபிட்ஸ் தரக்கூடிய ஒரு விஷயம் இது. கூடவே நான் வந்துட்டு ஒரு 1/2 லெமனாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வாங்க நம்ம இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம எடுத்துகிட்டு இந்த 3 பொருளுமே போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு அரைக்கும் போது லைட்டாக தண்ணி எதுவுமே ஊற்றாமல் ஜஸ்ட் லைட்டாக நம்ம அந்த பல்ஸ் மோட் இருக்கும் பார்த்திங்களா, லெஃப்ட் சைடில் இருக்கும் பாருங்கள், பீன் போட்டிருக்கோம், சில இதில் 0ன்னு இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், அதில் நீங்கள் திருப்பினீங்க அப்படின்னா நமக்கு பல்ஸ் மட்டும் விழும். அந்த மாதிரி அரைச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி அது மட்டும் ஊற்றிக்கோங்க. தண்ணி நிறைய ஊற்றிட்டிங்க அப்படின்னா ரொம்ப எஃபெக்டிவாக இருக்காது. ஸோ தண்ணி வந்துட்டு ரொம்ப கம்மியாக, நமக்கு எல்லாமே ஒன்றோடு ஒன்று நல்லா சேரணுன்றதுனால மட்டும்தான் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்க போகிறோம். ஏன்னா நமக்கு தக்காளி, கேரட் இதுலேயுமே நமக்கு நல்லா ஜூஸஸ் கிடைக்குன்றதுனால ஒரு 1/2 டம்ளர் தண்ணி மட்டும் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. ஸோ கொஞ்சமாக நம்ம தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க லெமன் அதையுமே பிழிஞ்சிட்டு இதை நம்ம நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். ஸோ கொஞ்சமாக அரைச்சதுக்கப்புறம் நான் வந்துட்டு இதில் ஒரு 2-4 இலைகள் வந்துட்டு புதினா ஆட் பண்ணி அகைன் இதை அரைச்சிக்கிறேன். உங்கள்கிட்ட இஞ்சி இருந்தால் கூட ஆட் பண்ணி நீங்கள் அரைச்சிக்கோங்க. அந்த ஃப்ளேவர் எல்லாமே நமக்கு சூப்பராக இருக்கும். சில பேர் வந்துட்டு ஹனி மிக்ஸ் பண்ணி இதை குடிப்பாங்க. பட் நான் வந்துட்டு ஹனி எதுவுமே மிக்ஸ் பண்ண மாட்டேன். அப்படியே எனக்கு நல்லா தான் இருக்கும், டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். நான் அப்படியே தான் குடிப்பேன். ஸோ பாருங்கள், நல்லா ஃபுல்லாக அரைச்சிட்டேன். இப்போ நம்ம இதை ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபில்ட்ரு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு அவ்வளோவா ஜூஸ் கிடைக்காது. அப்படின்றதால இந்த மாதிரி கொஞ்சம் நல்ல க்ளீன், அந்த மல்லு துணி சொல்லுவாங்க பார்த்தீங்களா, காட்டன் துணி, இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஸோ நான் வந்துட்டு இந்த மாதிரி ஜூஸஸ் ஃபில்டர் பண்ணுறதுக்கே இது வச்சுருக்கேன். இந்த துணியில் நம்ம நல்லா பிழியும் போது நமக்கு ஃபுல்லாக அந்த சக்கை மட்டும்தான் வெளியில் வரும். நல்லா ஜூஸ் நமக்கு நிறையவே கிடைக்கும். பாருங்கள், நான் காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த ஜூஸ் வந்துட்டு நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கேரட்டில் வந்துட்டு அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது. நார்மலாகவே நம்ம கேரட் சாப்பிடும்போது நம்ம கண்ணுக்கு அது ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. கேரட்டில் பார்த்திங்கன்னா விட்டமின் ஏ, B1, B2, B3, B6, CE மற்றும் K, கால்சியம், பொட்டாசியம் அப்படின்னு நிறைய விட்டமின்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம கேரட்டை சாப்பிடும்போது நம்ம ஸ்கின்னுக்கு தான் அது மெயினாக பிரைட்னிங்காக ஹெல்ப் பண்ணுது. தக்காளியுமே பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. ஸ்கின்னுக்கு மட்டும் இல்லாமல் உடம்புக்கு ரொம்பவே நல்லது. ஸ்கின்னோட லைட்னிங் பண்ணி கொடுக்குறதுக்கு அது நல்லாவே ஹெல்ப் பண்ணுது. ஸோ கண்டிப்பாக இந்த ஜூஸை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தேங்க்யூ, பாய்.